இனிமையான நேயர்களுக்கும் செல்ல குழந்தைகளுக்கும் ஈஸி டியூட்டோரியல்ஸின் வந்தனங்கள். தினம் ஒரு குறள். எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கின்ற குறள் வான் சிறப்பு என்கின்ற அதிகாரத்திலிருந்து, நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. நீரின்றி அமையாது உலகு, இது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். மிக பரந்த இந்த பூமியில் பெருவாரியான இடத்துல இருப்பது நீர் தான். ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 70% மேலாக நீரால் சூழப்பட்டது தான் நம்முடைய நிலப்பரப்புகள் அப்படிங்கிறார். அப்போது நீர் மிக முக்கியமான ஒரு இடத்தை இந்த உலகத்தில் வச்சிருக்கு. ஒரு நீருக்கு தட்டுப்பாடோ இல்லை பஞ்சமோ வரும்போது நினச்சி பாருங்கள், ரொம்ப கொடுமையாக இருக்கும். காலி குடத்தை தூக்கிட்டு மைல் கணக்கில் நடக்கிறவங்களையெல்லாம் நம்ம சினிமாக்கள்லாம் பார்க்குறோம், பேப்பரில் படிக்கிறோம். அப்படியே ஒரு சூழல் எங்கேயோ இருக்கும்போது அது நம்மளை பாதிக்கலாம் வச்சுக்கோங்க. ஆனால் கடுமையான பஞ்சமோ வறட்சியோ வந்து நீர்நிலைகள்லாம் வறண்டு போய் நீரே எங்கேயும் கிடைக்கலன்னா என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னார். யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு அப்படின்னு அடுத்த வரிகளை அவர் சொல்கிறார். யார் யாருக்கும்னா எப்பேற்பட்ட பதவியில் இருந்தாலும் சரி, புகழோடு இருந்தாலும் சரி, செல்வாக்காக இருந்தாலும் சரி, வானம் பெய்யணும்னு நினச்சாதான் பெய்யுமே தவிர தனி மனிதர்களால் இங்கே எதுவுமே செய்ய முடியாது. எத்தனையோ புயல்கள் வருகின்றன, எவ்வளவோ நாசத்தை ஏற்படுத்துகின்றன. அப்போது மனிதன் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு வேறு நம்ம மார்த்தட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் அந்த புயலை கொஞ்சம் தள்ளி போக சொல்ல வேண்டியதானே? அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு நகட்டி விட முடியுமா? ஏன்னா இது வானம் டிசைட் பண்ணிருச்சுன்னா அது கொடுத்தே தீரும். இங்கே யாரும் எதையும் மாற்ற முடியாது. அப்போ அந்த நிலையில் மழை தவறிப்போச்சு, சரியாக பெய்யலை, வறட்சியோ பஞ்சமோ இருக்கும்போது மக்களுடைய வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும்? நிறைய குற்றங்கள் நடக்கும். ஏன்னா பற்றாக்குறை வந்துருச்சுன்னா அடித்து சாப்பிட்றது தான் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட், தக்கது தலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது மாதிரி. அப்போ பலம் உள்ளவன் பொழைச்சிக்குவான் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாமே வெளியில் வரும். ஏன்னா எங்கேயுமே கிடைக்கல இல்லையா? அப்போ எந்த தப்பும் செய்யலாம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. மனிதனுடைய ஒழுக்கம் காணா போயிடும். இதையெல்லாம் முன் வச்சு தான் திருவள்ளுவர் இந்த குறளை சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு? நீரின்றி அமையாது உலகு எனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு. சரிங்களா? அடுத்த குறளை சந்திக்கிறேன். நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். அதனால உங்கள் கருத்துக்களை எங்களோட கமெண்ட் செக்ஷன்ஸில் பதிவு பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் பாசிட்டிவ் வைப்ஸை ஸ்ப்ரெட் பண்ணுற ஆளா? அப்போ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஈஸி டியூட்டோரியல்ஸ்க்கு புதிய வியூவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்காக எல்லாருமே பெல் ஐக்கானை அமுக்குங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.